ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிருத்திகா அண்ணாமலைஸ் சேனல். என்னடா காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? எஸ், நாங்க இப்போ கேரளாக்கு போறோம். ரோட்ல கார்ல போறதால கேரளாக்கு 800 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. ஸோ 13 hours டிராவல் அப்படிங்கறதால நடுவில் ஒரு பிரேக் பண்ணிட்டு தான் போறோம். அண்ட் மதுரையில தான் ஸ்டே. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போற வழியில என்னென்னலாம் டெம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் எந்த கோவில்னு பாத்தீங்கன்னா, திருச்சிக்கு முன்னாடி அக்கரைப்பட்டி தென் ஷீரடி அப்படிங்கிற ஒரு கோவில்ல தான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போறோம். ஐயோ ஐயோ எஸ், நாம இப்ப தென் ஷீரடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கும். பிளேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னடா இவ முக்காடு போட்டு வர பாக்குறீங்களா? வெயில் அநியாயத்துக்கு கொளுத்துதுங்க. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அதனாலதான் இந்த கோலம். இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பிளேஸ். செம பிளசண்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள போய் திரும்ப பாக்கலாம் வாங்க. நாம இப்ப பாபா கோயிலுக்கு உள்ள போறோம். உள்ள வீடியோஸ் அலௌட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதான் பாபாவோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இங்க இருந்து நேரா உள்ள போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. போய் வேற லெவல்ல இருக்குங்க இன்டீரியர்ஸ்லாம் எல்லாமே. இருங்க நான் இன்டீரியர் பத்தி சொல்றேன். சரி, ஓகே, நீ சொல்லு. இன்டீரியர்லாம் வேற லெவல், சொல்லிக்கவே வேணாம், அப்படி இருந்துச்சு. மேலே வந்து நிறைய பாபா பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. வந்து பாபா வந்து எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எப்படி எந்த வளர்ந்தாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் ஃபெதர் பெயிண்டிங்ஸ், அந்த பக்கம் ஃபெதர் பெயிண்டிங்ஸ், பீகாக் ஃபெதர் பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சொல்லிக்கணும்னா டாப் டு பாட்டம் ஹை கிளாஸாக இருந்துச்சு. எஸ், சூப்பர். என்னை விட நீ சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. உள்ள அப்படிதாங்க இருந்தது, செம்மையா இருந்தது இன்டீரியர்ஸ் எல்லாம். பட் உள்ள அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நார்த் சைட்ல இருக்க ஷிரடிக்கு நீங்க இது வரைக்கும் போக முடியல அப்படின்னா இனிமே கவலைப்படவே வேண்டாம். நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்காகவே தென் ஷீரடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஷீரடி மாதிரி அப்படியே இருக்கு. எஸ், நாங்க வந்து வருஷம் வந்து ஷீரடிக்கு போயிடுவோம். ஸோ அதே மாதிரி ரிப்ளிகா மாதிரி தான் இங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஷீரடிக்கு எங்களால போக முடியல நீங்க வருத்தப்படுறீங்களோ, நமக்காகவே சவுத் இந்தியன்ஸ்க்காகவே இங்க தென் ஷீரடி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு. கண்டிப்பா இந்த கோவிலை இங்க எல்லாருமே ஒரு தடவை விசிட் பண்ணோம். எஸ், விசிட் பண்ணுங்க. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. இப்ப நம்ம எந்த கோவில்ல இருக்கோம்னா திருநீலிவனேஸ்வரர் சிவன் கோவில். எஸ், அக்கரைப்பட்டி தென் ஷீரடி போனோம் இல்லையா, அங்க இருந்து 16 கிலோமீட்டர் ஜஸ்ட் கார் டிரைவ்ல 25 மினிட்ஸ்ல நீங்க இங்க வந்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இத்திருத்தலத்தில் சிவபெருமான் யமதர்மராஜாவிற்கு அதிகாரம் வழங்கியதால் யமதர்மராஜாவிற்கு தனி சன்னதி உள்ளது. யமன் சனீஸ்வரனுக்கு அதிபதி, அதனால் இங்கு நவகிரகங்கள் கிடையாது. நவகிரகங்கள் 9 படிகளாகவும் 9 தீப வடிவங்கள் உள்ளது. இவற்றை வணங்கினால் நவகிரக தோஷம் விலகும். அண்ட் நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் யமதர்மராஜா கிட்ட வந்து ஜாதகத்தை படைச்சு அதன் மூலமா ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு தோஷங்கள்லாம் விலகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பரிகாரங்கள்லாம் செய்யறாங்க. ஸோ திருச்சியில இருக்கீங்க, இல்ல திருச்சிக்கு நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலையும் ஒரு விசிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாகாளீஸ்வரர் அண்ட் ஸ்ரீ மகாகாளீஸ்வரி டெம்பிள். நம்ம அந்த யமதர்மராஜா கோவில் போனோம் இல்லையா, அங்கேருந்து பக்கத்தில் கல்லணைன்னு ஒரு டேம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவிலே இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாகாளீஸ்வரர் 59 அடியில் செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்கவங்க வந்து ஸ்ரீ மகாகாளீஸ்வரி, அவங்க 54 அடியில் வந்து உருவாக்கியிருக்காங்க. திருச்சியில் இருக்கிற இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான டெம்பிள். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக திருச்சி வரும்போது இந்த கோயிலில் ஒரு விசிட் பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலி எல்லா சிவன் கோயிலையும் வந்து நம்ம வில்வ இலை பார்த்துருப்போம். இது வந்து சாதாரண வில்வ மரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வில்வ மரம் இருக்குது. இதுக்கு பேர் வந்து திருமூர்த்தி வில்வ இலைன்னு சொல்கிறாங்க. திருமூர்த்தி வில்வமா. இதில் பார்த்தீங்கன்னா 3 முகம் இருக்குது இந்த வில்வ இலைக்கு. ஸோ இந்த கோவிலில் வந்து ஒரு விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேரும் சேர்ந்த ஒரு வில்வ இலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் இந்த கோயிலில் மிகவும் ஸ்பெஷலான ஒரு மரம். இந்த அம்பாள் வந்து குக்கியகாளின்னு பேர். 10 முகம், 20 கை, 7 மிருகத்தலை, அந்த பச்சை கலர்ல இருக்குது மகரம்ன்ற மீன் இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினம். அது வந்து கருடன். இந்த பக்கம் இருக்கிறது கருடன். அம்பாளோட முகம். ஊழி காலம் முடிஞ்சு சிவன் படைப்பு தொழில தொடங்கும் போது பராசக்தியை தான் பிரிக்கிறாரு. அந்த பராசக்தி அம்பாளுடைய சொரூபம். அம்பாள் தான் எல்லாத்தையும் படைச்சதா இருக்கும். பிரம்மாவுக்கு படைப்பு தொழில உபதேசம் பண்ண அம்பாள். அதனால தான் எல்லா உயிரினங்களும் அம்பாளோட முகமா இருக்கும். எங்கேயும் பார்க்க முடியாத ரொம்ப விசேஷமான அம்பாள். இந்த அம்பாளுக்கு சன்னதியே வேற எங்கேயும் கிடையாது. ராமர் வந்து ராமாயண காலத்துல ராவண வதத்துக்கு முன்னாடி ராமர் உபாசனை அம்பாள் உபாசனை தான் ராவணன் அழிக்கிறார். ராமர் சொன்ன வழிமுறைகள் தான் இன்ன வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ராமபிரான் உபாசனை பண்ண முறைகள் தான். வேற எங்கேயும் காலம் கிடைக்காத அம்பாள். இதுக்கு அடுத்த கோயில் வந்து நேபாள அரண்மனையில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற எங்கேயும் சன்னதியே கிடையாது. ஏதோ ஸ்பெஷலா 3ஆம் பிறை அன்னைக்கு மட்டும் தான். அன்னைக்கு இதை மட்டும் தான் திறந்து பூஜை பண்ணுவோம். வந்துட்டு காலத்துல பெற பார்த்துட்டு பெறைக்கு பூஜை பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணுவோம். பெறை வந்து சிவத்தினுடைய சுரூபம். 3ஆம் பிறை நீங்க எங்க தரிசனம் பண்ணாலும் சிவபெருமான தரிசனம் பண்ண மாதிரி. அதனால அவருக்கு ஆகாய ரூபமா உருவம் இல்லாத சிவத்துக்கு பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து உருவத்தோட்டத்துல வந்து அம்பாளுக்கு 2வது பூஜை பண்ணுவோம். ஒரு இலையிலே வந்து 7 இலை வரும், சில இதில் 9 இலை, சில இதில் 13 இலை வரும். இதுவும் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாத ஒரு. என்ன பேர் சொன்னீங்க? மகாவில்வம். இந்த மரமும் இங்கே தான் இருக்கும். இந்த கோவிலில் இந்த நந்தீஸ்வரருக்கும் வந்து ஒரு சிறப்பு அம்சம் சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரே கல்லால் ஆன நந்தி. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஸ்பெஷல். நேத்து நைட் ஸ்ரீ மகாகாலீஸ்வரர் கோவில்லையே எல்லா சன்னதியும் பார்த்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனால அங்கிருந்து நேரா மதுரை போய் ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ மதுரையில இருந்து கிளம்பி நாங்க we are on the way to Trivandrum. கந்து வெட்டி கோயிண்டா. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில நினைச்சேன். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. இதுதான் ஃப்ரெஷ் புளி. நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்க முடியும். ஒரிஜினல் புளி. போற வழியில ஒரு புளிய மரத்தை பார்த்தோம். வாவ், அப்படி ஒரு புளிய மரங்க லைட்டா கொஞ்சம் ஆட்டினோன்னு அவ்வளோ புளி கொட்டுச்சு. ஸோ அதுல இருந்து தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். புளிப்பா இருந்தாலும் எம்மியா இருக்கு. இதுவும் அந்த மரத்துல தான் எடுத்தது. நம்ம இங்க எங்க இருக்கோம்?